திசையும் புகழ் மணக்க திசை டிவி. எனதுள்ளத்தில் தயவாய் வாழ விநாயக
வெள்ளை அரியாசனத்தில் எங்களை இந்த அரசரோடு சரியாசனத்தில் அமர வைத்ததாயே ஈசனோனை பொறிகை மலை குருமாகி ஈராரை கரமரில் வேலும் ஏந்தி பாசமுடமையிலே அறிய சுரனை வென்று பண்பானை மறையற்கு துயரம் வீர்த்தி பட்சமின்றி வந்தவரையால் கொள்வாயாறு முகழ்ந்தே கணவாரியே எங்கோரு கணவிராய உரை மலரே குணவாரியே குணவாரியே அருமுகனை அருகுஞ்சனை உரைவானே குணவாரியே அருமுகனை ஆயா குணவாரியே அருமுகனை பாடுவேனே நானே உன்னை அழகாடமெல்லாம் உனை தொழுவேன் தேடுவேனே ஆமா உன்னை தேடுவேனே ஆமா உன்னை விஞ்ஞான பூமி மட்டும் நாடு தேடுவேனே ஆமா உன்னை அண்டர்கள் துயரந்தீரையோ ஜீவானகரம் விட்டு தண்டகாரண்யம் சென்று சமுத்திரமணையாய் கட்டி கொண்டல் ராவணனை மாட்ட கோரண்ட விரிகரத்தாய் ஏந்தி ஒரு கோடி கண்ணா ராமாவும் பொன்னடி கமலம் போற்றி ஓட்டி நாட்டிலே யோனல்ல நாடு நாவலே புகழும் நாடு கோழை வாழை ஒழியும் நாடு
விஞ்சி விளையும் நாடி வாட்டி மலரும் நாடுகட்டி ஓரடி வாழாடி சென்னை ஓரடி ஓரடி நீர்வளம் நிலவளம் குடிவளம் பொருந்திருக்கக்கூடிய நாடுன்னு சொன்னால் எந்த நாடு எந்த நாடையா அனைத்தும் பொருந்தக்கூடிய நாடுதான் அந்த அயோத்தியமான அன்னகரம். அயோத்தியமான அன்னகரம் அல்லவா? அயோத்தியமான அன்னகரம் என்றால் ஈழம் பாண்டியம் யாழ்ப்பாணம் சேரம் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இப்படியே சொல்லலாம். சொல்லிட்டாரு. ஏன்னா ராமாயணம் நாளே கதைக்கு கண்ணு முக்கே கிடையாது. ராமாயணம் சொன்னாலே கடல் மாறிமா கடல் எல்லையே கிடையாது. மத்தவே வத்தாது எல்லையே கிடையாது கதைக்கு. எவ்வளவுதான் நீ ராமாயணம் பாடு குறையவே குறையாது. இனிமையா இருக்கும்ல. அதான் சரி தூக்கமே வராது. ஆமாமா அது ராமாயணம். சரி ராமாயணம் பெரிய கடல் தண்ணியை குடிச்சாலும் கடல் குறையா போகவே கிடையாது கிடையாது. அது இல்லை 7 காண்டம். அதான் இங்கு ஒரு காண்டம். அதான் அதனால அது இனிதான். சரி அப்பதான் பாரு அந்த அயோத்தியமான அரண்மனையிலே ஆயிலோரு கடமை வாங்கி அசையாத மணியும் கட்டி சாட்சி செய்து வருகிறார். தசரதர் சக்கரவர்த்தி. சக்கரவர்த்திங்கிற பட்டம் எல்லாரும் கிடைக்கணும் நினைக்காம எல்லோரும் ஆசைப்படக்கூடிய பட்டம் தான். இருந்தாலும் இல்லாத முறையில கிடைக்காது அந்த சக்கரவர்த்திங்கிற பட்டம். அந்த பட்டம் எல்லாம் கிடைக்கணும்னா அது எப்பேற்பட்ட புண்ணியால கொடுத்து வச்சுக்கணும்ல. அப்பேற்பட்ட பட்டமா கிடைக்கணும்னு சொன்னா நம்ம பாவம் வரக்கூடாது. கோவத்தை நிப்பாட்ட முடியுமா? வரக்கூடாது. உண்மையை மட்டும் தான் பேசணும். பொய் பேசக்கூடாது. களவு இருக்கக்கூடாது. பொய் இருக்கக்கூடாது. டென்ஷன் ஆமா இருக்கவே கூடாது. இருக்கவே கூடாது. எல்லாத்தை விட அந்த டென்ஷன் தான் மனுஷனுக்கு. அதுபோல எல்லாத்துக்கும் உதவக்கூடிய தன்மை இருக்கணுமா அந்த சக்கரவர்த்திங்கிற பட்டம் வரணும்னு சொன்னா. சும்மா எப்படியா இருக்க முடியும்? எல்லாரும் அனுசரிச்சு போக தெரியும். சரி சரி நாங்களும் அனுசரிச்சு போகலையாம பாபமாலாம் இருக்கு. 56 தேசத்தை அனுசரிச்சு போனா மட்டும்தான் அவர் 56 தேசத்துக்கும் அதிபதி தசரதர் சக்கரவர்த்தி. சரி ஆறிலோரு கடமைன்னா என்னையா? ஆறிலோரு கடமைன்னு சொன்னா என்னம்மா? அதாவது பூமியில வயக்காட்டுல என்ன விளையுதோ நமக்கு வயக்காட்டுல என்ன விளையுதோ காய்கறியா இருந்தாலும் சரி பருப்பா இருந்தாலும் சரி அரிசியா இருந்தாலும் சரி 6 பங்குல 6 பங்குல நமக்கு 5 பங்குன்னு சொன்னா ஊருக்கு 1 பங்கு ஒதுக்கணும் கொடுத்துடணும். இதுதான் ஆறிலோரு கடமைன்னு சொல்லுவாங்க. அரண்மனைக்கு கொடுக்கணும். ஆமா சரி நீ சாப்பிடு. சரி அசையாத மணின்னா என்னையா? அதாவது ஊருக்கு மத்தியில ஒரு மண்டபத்துல ஒரு மணி கட்டி இருக்கும். சரி மணி மண்டபம். மண்டபத்துல அதாவது உனக்கு ஏதாச்சும் ஒரு குறைன்னா நமக்கு எதுவும் குறைபாடு இருந்துச்சுன்னு சொன்னா அந்த மணியை போய் அடிக்கலாம். அந்த அயோத்தியில இவ்வளவு நாள் ஆச்சு அந்த மணியை யாரும் தொட்டதே. ஏன்னா அயோத்தியில ஒருவருக்கு ஒருவர் அப்படி ஒன்று போல இருக்காங்க. ஒருத்தருக்கும் குறைபாடு என்பதே கிடையாது அந்த அயோத்தியமான அன்னரையில. அது பேரு தான் ஆராய்ச்சி மணியா? மணி அடிக்க வாய்ப்பே இல்லையே. எல்லாம் திருப்தியா இருக்கு. சரிக்கு சமமா இருக்கு. அரண்மனையில எப்படி இருக்கோ அதே போலதான் எல்லாரும் வீட்லயும் இருக்கு. அப்படி இருக்கும்போது செழிப்பான நாடுதான் அயோத்தியமான நகரம். சரி அந்த அயோத்தியமான நகரிலே அபார சாட்சி செய்து
கிடையாது. மன்னன் சொல்லுக்கு மறு சொல்லு கிடையாதுன்னு சொல்லுவாங்களே. அதிரதன் மகனாகிய தசரத சக்கரவர்த்தி வாசம் செய்து வரும் பொழுது ஆண்டு வரக்கூடிய வேளையில மனைவிமார்கள் 3 பெண்மணிகள். மூன்று பெண்மணிகளை மனம் முடித்தார் அல்லவா? கோசலை, கைகேசி, சுமித்ரா தேவி. கோசலை, கைகேசி, சுமித்ரா தேவியாரோட 3 கல்யாணங்களை முடித்தார் அல்லவா சக்கரவர்த்தி? அப்படி மனமடைத்தோம். அவர்களுக்கு இந்த அயோத்தி நாட்டை ஆளுவதற்கு ஒரு குழந்தை இல்லை. கதைங்கிறது சரி, வில்லுப்பாட்டு கதை எடுத்தாலும் எந்த கதையெல்லாம் இருக்குன்னு யாரும் பேசலாம். எந்த கதையெல்லாம் இருக்குன்னு சொல்லிருந்தா இன்னைக்கு ஐயா சொல்ல ஒரு கோயிலுக்கு நம்ம வந்திருக்க முடியாதுமா. அப்படி அங்க இல்லைன்னு சொல்றதுதான் நம்ம இன்னைக்கு ஐயா வாசல்ல இருக்கணும். அப்ப இல்லாத இருக்குன்னு நீங்க கொடுத்துருவீங்க. நம்ம கொடுக்கல, ஆண்டவன் கொடுத்திருக்கான்லவா. ஓ சரி சரி, அது கரெக்ட் தான். ஐயா இன்னைக்கு இருந்தா நம்மளால இங்க எப்படி வருவோம்? வர முடியாது, நினைச்சு கூட பார்க்க முடியாது. அதனால அந்த அயோத்திமா நன்னகரில மன்னருடைய வார்த்தைக்கு மறு வார்த்தை பேச அங்க குலகுருவாகவே இருக்கிறார்கள். யாரெல்லாம் குலகுருவாகவே இருக்கிறார்கள்மா? அதாவது வசிஷ்டர், விஸ்வாமுத்திரர், கரைக்கோட்டும் மகரிஷி. இவங்க என்ன வார்த்தை சொன்னாலும் இந்த ஐயா கேட்டுட்டாங்க. குரு சொல்ல தட்டாத பிள்ளைதான் சிஷியனுக்கு அழகுமா. கரெக்ட். அப்படி இருக்கணும்ல. ஆனா ஒரு நாளே சொன்ன செல்வழிக்கு பட்டத்து இளவரசி 3 பெண்மணிகளை மணமுடித்தேன் அல்லவா? இத்தனை வருஷமாச்சு எனக்கு எந்த பிள்ளை இல்லை. ஏதும் பிள்ளை இல்லையப்பா அப்படி சொல்லி இருக்க. சரி, அப்பதான் பார்த்தார். அதாவது என்ன, இந்த அயோத்தியில சரி அழகும் மன்னன் இருக்காரு. மன்னன் இருக்கிறாரே தசரத சக்கரவர்த்தி என்ன கேட்டார் தெரியுமா? என்னமா கேட்கிறார்? மனைவிமார்கள் 3 பெண்மணிகள். 3 மனைவிமார்கள் மன வருத்தத்தோடு இருக்கிறார். ஆமா, என்ன பிள்ளைகளோடு வருத்தப்படுதியா? ஏன் வருத்தப்படுத? காரணம் உங்களுக்கு 3 பேருக்கு நான் பிள்ளை, எனக்கு நீங்க எல்லாரும் பிள்ளை. இப்படி சொல்லி இருந்தாலும் சொல்லி இருக்கிறார். அறிவாருக்கு தக்கனை ஒரு பிள்ளை வேணுமே, நமக்கு ஒரு குழந்தை வேண்டும் அல்லவா? இப்படி சொல்லி இருக்க என்னமா சொல்லுகிறார்கள்? அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? சொல்லுகிறார், எப்படி இருந்தாலும் சரி நம்மளுக்குள்ள வீட்டுக்குள்ள பேசிக்கலாம். ஆமா, உங்களுக்கு நான் குழந்தை, எனக்கு நீங்க குழந்தை, இந்த 4 செவத்துக்குள்ள பேசிக்கலாம். அதான் அந்த ஊருக்கு போனோம்னா ஊரார் மதிப்பாதக்கடி நமக்கு ஒரு பிள்ளை வேண்டும் அல்லவா? சரி, அப்படின்னு சொன்ன பொழுது இந்த அம்மைமார்கள் 3 பெண்மணிகளும் என்னமா சொல்லுகின்றார்கள்? வருத்தமா இருந்தாலும் வீட்டுக்காரர் வருத்தப்படுவார் அப்படின்னு இருக்கா. சரி, இப்ப உள்ளவங்க டப்புன்னு சொல்லிடுவா. யாரு எங்கடி போனா எனக்கு. ஆனால் இந்த அம்மைமார்கள் சரி 3 பெண்மணிகளும் வருத்தத்தோடு இருக்கும்போது அந்த ஒரு நாளை தினமாக பிள்ளைகளோடு வருத்தப்படுதியா? பிள்ளை வேணும் தானே அப்படின்னா
நீ தர்மம் செய்த கையாலே அதர்மம் செய்ய வேண்டும். ஆமா, தர்மம் செய்த கையாலே அதர்மம் செய்ய வேண்டும் அப்பா. சக்கரவர்த்தி சுவாமி ஐயா என்ன சொல்றீங்க? எப்படி செய்வது? இந்த அயோத்திமான் நன்னகரம் என்னோடு அழிந்தாலும் பரவாயில்லை. ஆமா ஆமா, என்னோடு அழிந்தாலும் பரவாயில்லை ஐயா. தர்மம் செய்த கையாலே நான் அதர்மம் செய்ய மாட்டேன் என்று மறுத்தார். அதர்மம் செய்ய மாட்டேன் என்று சொல்லி மறுக்கிறார் அல்லவா தஜரதா? ஐயா தஜரதா, அப்படி சொல்லக்கூடாது. கூடாதல்லவா? உனக்கு பிள்ளை செல்வம் வேணும்தானே? ஆமா, குழந்தை செல்வம் வேணும் என்று சொன்னா நான் செய்யப்பா. ஆமா சுவாமி. 1000 அரையானையை நீ ஒரு அம்பால் 1000 அரையானைகளை ஒரு அன்பால் கொள்ளுன்னு சொன்னா சரி, உனக்கு அயோத்தி நாட்டை ஆளுவதற்கு வாரிசு. ஆமா, கண்டிப்பாக குழந்தை. என்ன சுவாமி? ஆமா, தர்மம் செய்த கையாலே அதர்மம் செஞ்சாதான் பிள்ளைங்க பார்க்கலாமா? ஆமா, கண்டிப்பா அதர்மம் செய்தன்னு சொன்னா தான் குழந்தை வரம் உனக்கு கிடைக்கும். ஆபத்துக்கு பாவம் கிடையாது அல்லவா? சரி, ரைட்டு, நீங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கு. சரி அப்படின்னு சொன்னா உடனே அழகு மன்னன் ஒரு நாளையில் ஆமா. சரி, அப்ப வந்து விஸ்வாமுத்திரன் சொல்றாரு, சரி 1000 யானையை கொண்டாதான் உனக்கு பிள்ளை உண்டு. ஆமா, 1000 மத யானை கொண்டுன்னு சொன்னாதான் உனக்கு ஒரு குழந்தை வரம் கிடைக்கும் அப்பா. சரி ரைட்டு, நீங்க சொன்னா கரெக்டா தான். சரி அப்படின்னு சொல்லி சொல்லி இவர் அம்பரா கூடு தயார் பண்ணி ஆமா எங்க வருகிறார் பாருங்க. அப்படியே வில் எடுத்து சரி சரிமாரியா பானத்தை புறம் தொடுக்காரு. ஆமா, சரிமாரியா பானத்தை தொடுத்து அம்பரா கூட்டுல வச்சுக்கிட்டு சரி அப்படி தோல்ல போட்டுட்டாரு. ஆமா, தோல்ல போட்டு சரி, ஏன்னா யானை எங்க வருங்கிற அவருக்கு தான் தெரியும். ஆமா, யானை எங்க வரும்னு தெரியக்கூடிய ஆள் அல்லவா. கொக்கு வந்து டப்பறியுமா. சரி, அப்படின்னா என்ன அர்த்தம்? கொக்கு வந்து மீனை பிடிக்கிறதுக்கு கரெக்டா அந்த இடத்துல டப்புன்னு அறியும். மீன் மேல வந்த மாதிரி இருக்கும், கிளம்பி ஓடிடும். அந்த நேரத்துல கரெக்டா வாயை வச்சு டப்புன்னு எடுத்து கரெக்டா கேட்ச் பண்ணி அவுட் ஆகணும். அதான் கொக்கு டப்பறியும். சரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, சொல்லிருக்காங்க, நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அவ்வளவுதான். சரி, அங்க நம்மகிட்ட வந்து நம்ம இங்க வந்து சரி வேற என்ன தத்துவம் தெரிஞ்சுக்கிட்ட வந்தோம். சரி, ஓஹோ, கரெக்டா பறந்துடும். போட்டுருவான், கரெக்டா அறிஞ்சிடும். அது உண்மைதான். அதனால இந்த அயோத்தி மன்னன் தசரதன் சக்கரவர்த்தி யானைகளை எறிவதற்கு எங்க எவ்வாறார் பாருங்க. நாடு விட்டார், நகர விட்டார், அது எங்கள் கடந்தார், கொன்று விட்டார், கொண்டு விட்டார், உண்மை சவா கடந்து சக்கரவர்த்தி தெய்வத்தினுடைய பூங்காவனத்துக்கு வர்றாங்க.
பூங்காவனத்துக்கு வருகிறார் அல்லவா? ஏன்னா அங்கத்தான் யானைகள் எல்லாம் கூட்டம் கூட்டமா. ஆமா, யானை பச்சை பசுமையில இருக்கக்கூடிய இடம் தான் அங்க பூங்காவனம் தாயி. அங்கதான் இந்த புல் பூண்டெல்லாம் இருக்கு. புல் பூண்டெல்லாம் இருக்கு, தண்ணி வசதி இருக்கு அந்த பூங்காவனத்துல. நம்ம கிளாஸ்ல தண்ணி குடிப்போம். கிளாஸ் போதும், ஒரு கேனு போதும், ஒரு கேனு. ஆமா, அதுக்கு அப்படியே 6 எங்கேயா இருக்கான்னு பார்த்தா உள்ளவே உழவு யானைக்கு அப்படின்னு. ஏன்னா ஒரு நேரத்துக்கு உள்ள தண்ணினே இல்லை. ஆமா ஆமா, ஒரு நேரத்துக்கு ஆமா வண்டி வண்டியா தண்ணி குடிக்கணும்ல. குடிக்கும். சரி, ஆனா உருவம் பெருசு இல்லாமா? அதான். சரி, அந்த பச்சை பசையந்து இருக்கக்கூடிய இடம் தெய்வந்தரனுடைய பூங்காவனம். பூங்காவனம் அல்லவா? பூங்காவனத்திலே வந்து சரி குனிந்து தண்ணீர்களை அருந்துகிறார். ஆமா ஆமா, தண்ணீர்களை அருந்துகிறார். அப்பந்தான் அந்த சக்கரவர்த்தி பார்த்தார். என்ன சொல்லுகிறார்? ஐயா, இப்பேற்பட்ட ஜீவனை சரி நம்ம கொன்னாதான் நமக்கு பிள்ளை உண்டா? அம்மோ, ஆமா அம்மோ. ஏன்னா மன்னனுடைய வார்த்தைக்கு மறு வார்த்தை பேசக்கூடாது. கூடாது அல்லவா? அவ மனசு கல்லாக்கினார். ஆமா, 1000 மதையானைகளை கொள்ளுறவங்க போது மனசு பூரா கல்லாக்குறாருமா. வருத்தம் தான். ஒரு உயிர் 2 உயிர் கிடையாது. அது சின்ன உசுறு கிடையாது. இல்ல, இருக்கிறதுலே பெரிய உசுறுனா சொன்னா அது யானை தான். யானை ஏற்பட்ட யானை, அது 1000 மதையானைகளை கொள்ளும் போது மனசு பூரா கல்லாக்குறாரு. அப்படின்னு ஒரே ஒரு குழந்தைக்காக 1000 மத யானையை நான் கொள்ள வேண்டியது உள்ளதல்லவா? அமரகோட்டுக்குள்ள இருக்கக்கூடிய வானங்களை எடுத்து கொடுத்து அப்ப அயோத்தியில இருந்து இந்த அழகு மன்னன் சக்கரவர்த்தியானவரு அமரகோட்டுக்குள்ள இருக்கக்கூடிய வானத்தை எடுத்தாரு. எடுத்து வானத்தை போடும் ஒரு எப்படி இருக்கும். அதனால என்னம்மா அப்போ இந்த யானைகள் எத்தனை இருந்திருக்கு, எத்தனையமா இருந்திருக்கிறது, உயிரோட எத்தனை இருக்கு, எத்தனை இறந்திருக்கு, எத்தனை இறந்திருக்குன்னு பார்க்கணும் அல்லவா? அப்ப நேரம் விடியணும். இது விடிய கொஞ்சம் நேரம் இருக்கு. மீண்டும் அயோத்தியமான அரண்மனைக்கு வருகிறார். சரி, எல்லாரும் தூங்குறாங்க. சிலை கையேசி சுத்ரா மட்டும் தூக்கமே வர மாட்டேங்குமா? ஏன் வரலையா? ஏன்னா அவர் 1000 யானையை கொண்டுமா. சரி, இல்ல 1000த்துக்கும் கம்மியா கொண்டோமான்னு அவளுக்கு ஒரே சந்தேகம். ஏன்னா கூடவும் கொண்டப்படாது, குறையாவும் இருக்கக்கூடாது. குறையா இருந்துச்சுன்னு சொன்னா ஒரு குழந்தை வர நமக்கு குறைவா இருக்குமோ என்று சொல்லி ஒரே மனசு சங்கடம் தான். தூக்கமே வரல. ஆமா ஆமா, விடிய விடிய கண்ணு முடிச்சே இருந்திருக்கு. கண்ணுலதான் அவருக்கு விடிஞ்சிருக்கு. சரி, அயோத்தி மன்னன் மறுபடியும் தெய்வந்தருடைய பூங்காவிற்கு வருகிறார். அந்த பூங்காவனத்திற்கு வருகிறார் அல்லவா? இருந்தாங்களா? சரி, இந்த யானைகளை எண்ணி பார்க்காங்க. ஆமா ஆமா, யானை 1 2 3 4 5 6 7 8 555 85 85 95 அதேங்க 999 யானை இருந்திருக்குமா? அப்ப இது எத்தனை யானை குறை இருக்கு? 15 யானை குறையா இருக்குன்னு நினைக்கிறேன். 15. ஆமா ஆமையா, அப்படியா? ஆமா, 1000 மத யானைக்கு 999 யானைகளை எய்திருந்தார். சரி, ஒரு யானை குறை இருந்தால், ஒரே ஒரு யானை குறை இருந்தது சொன்னால் நமக்கு ஒரு பிள்ளை குறை இருக்குமோ என்று இந்த மன்னன் என்ன செய்தார் பாருங்க. 999 யானைகளையும் நல்லடக்கம் செய்தார். நல்லடக்கம் செய்தார் அல்லவா? அதுக்கு என்னென்ன விதிமுறைகள் முடிக்கணும். சரி, தகனம் செய்துவிட்டு காரியங்களை நடத்திவிட்டு இனி ஒரு யானை எப்போ வரும், சரி அந்த யானையை கொன்னாத்தான் பிள்ளை செல்வம் உண்டு என்று சரி அந்த தெய்வந்திரம் பூங்காவனத்துல ஒளி கட்டி சரி பரன் போட்டு பரனதை போட்டு காத்திருக்கிறார். சரி, பரன்னா அந்த இதுக்குள்ள எப்போ வந்து தண்ணி குடிக்கும். ஆமா ஆமா, அப்படின்னு சொல்லி கீழே இருந்தா எப்ப பார்த்தாலும் வேக்காடு. சரி, வெயில். ஆமா, அதான் அதுல பரன் போட்டு காத்திருக்காரு.
கீழே என்ன நடக்குன்னு பாக்கணும்னா மேல இருந்து பார்த்தாதான் தெரியும். தெரியும் தானே. பரன் போட்டு மேல இருந்து கீழே பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படி அவர் பரன் போட்டை காத்திருக்க அவர் அப்படி காத்திருந்து இருக்கும்போது இருக்கக்கூடிய வேலையில அது பக்கத்துல என்னையா ஊரு தெரியுமா? என்ன ஊரம்மா? ஒரு சின்ன கிராமம். சரி, கிஷ்கிந்தாபுரி. கிஷ்கிந்தாபுரி பட்டணம் அல்லவா? என்ன பட்டணப்பா? கிஷ்கிந்தாபுரி பட்டணம். முத்தம்னா ஒட்டாது, கிஷ்னா ரொம்ப அழகா இருக்கும். கிஷ்னால ஒட்டாது. அப்படியா? முத்தம்னால ஒட்டாது. அதான் முத்தம் ஒட்டுது, முத்தம் கிஷ்னத்தை ஒட்டல. சரி, அப்படிதானே? அது சரிதான். அந்த கிஷ்கிந்தாபுரி பட்டணத்துல அப்படின்னா ஒரு சின்ன கிராமம். சரி, அங்க யாரையா ஆண்டு வர்றாங்க? அந்த கண்ணையுமாவுடைய மாமோடைய மனைவியஞ்சடையா ஒருத்தி அரசாண்டு வாரா, ஈசனும் பிடியுமாறு. சரி, நகமும் சதையுமாறு. நகமும் சதையும் போல, மைக்கும் ஸ்டாண்டும் போல. சரி, வேற இதை போல இப்படியா இருக்கணும். ஆமா, சரி, சத்தியாவும் போல. முத்துலட்சுமியும் எங்க அண்ணன் பொதிகாசனம் போல. சரி, ஒரு வார்த்தைக்கு கூட்டம்னா ஓடி வந்துருவான். அதனால இப்படி 27 ஆண்டு வர்றாங்க. சரி, வேலை பார்த்தீங்களா? அவருக்கு அந்திரன் மாமுனி. மனைவி பேரு அஞ்சனா தேவி. அஞ்சனா தேவி. அடுத்த வீட்டாக்காக வருத்தம் இருக்காது. இப்படி ஆண்டு வருகிற போது அந்த அம்மா ஒரு வார்த்தை சொன்னா இந்த அக்கா கேட்கணும். இந்த அக்கா ஒரு வார்த்தை சொன்னா இந்த அம்மா கேட்கணும். விட்டு கொடுத்து வாழலையா? கல்யாணங்கிறது சும்மா இல்ல, 1000 காலத்து பயிர். அதனால 1000 காலத்து பயிர் மட்டும் இல்லப்பா, மன்னன் ஒரு வார்த்தை சொன்னா இந்த அம்மா மனைவி கேட்கணும். அப்படி வாழ்ந்து வந்தோம்னா என்னைக்கு நம்ம நல்லா வாழ்ந்துட்டே இருக்கலாம். அப்படி ஆண்டு வருகிற போது அவர்கள் சொத்து வருத்தத்தான் படுவான். யாரா இருந்தாலும் சரி, பிள்ளை இல்லாத வார்த்தைகளை வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி அப்படித்தான் அழுவா. அஞ்சனா தேவியானவள். சரி சரி, அதனால இந்த அம்மா அஞ்சனா தேவியானவள் நான் யாருக்கு எந்த விதமான பாவமே செய்யலையே. பாவமே செய்யலையே ஒன்றவா? அதான். சரி, வேற எது வேணுமா? அப்ப பிள்ளை இல்லைன்னா வருத்தத்தோடு சரி இந்த அம்மா சொல்லுகிறாள் அல்லவா? அம்மா, உனக்கு நான் பிள்ளை, சரி, எனக்கு நீ பிள்ளை, எனக்கு நீ குழந்தை என்னவராயி ஊரார் மதிப்பாருக்கு தக்கடி ஒரு பிள்ளை வேணும்ல. கண்டிப்பாக நமக்கு ஒரு குழந்தை வேணும் தாயி. ஆமா, சரி. வீட்டுக்கார பாருங்களா, ஐயா, மன்னா, சுவாமி, சரி, நாதா, என் குருவே, அத்தா, அம்மா வாங்க போங்க.
இப்படி எல்லாம் சொல்லியிருக்காங்க. சரி, அந்த காலத்துல ஆமையா அப்படி சொல்லி இருந்தோம். இந்த அம்மா ஒரு பிள்ளை இல்லைன்னு வருத்தத்தோடு அவ பேசும்போது சரி அப்ப என்ன சொல்றா பாருங்களேன். என்ன சொல்லுகிறாள்? அந்த அம்மா தன்னுடைய மன்னருடைய இடத்துல சரி சாலையில ஒரு சாரி பேசும்போது மஞ்சள் என் கூட குளிக்க ஒரு பிள்ளை இல்லையே. குளிக்கிறதுக்கு மஞ்சள் இல்ல, கையேந்தி கூட குளிக்க ஒரு பிள்ளை இல்லையே. இருக்கணும்ல. கணவா ராஜமன்னவா கஷ்டப்பட்டவா. சரி 7-8 பிள்ளை தாயா இருக்கா. ஆமா கஷ்டப்பட்டவா 7-8 பிள்ளைக்கு தாயா இருக்கா. கடையில அரைமுறை தேங்காய் வாங்கி வச்சிருக்கா. அது பிள்ளை ஆளாலும் சாப்பிட்டு யாரு பிள்ளைகளுக்கு யாரு பிள்ளைகளும் கையேந்தி நிக்க இந்த அரைமுறை தேங்காவுக்கு எடுத்துட்டு சட்டு போட்டு அடிக்க வீட்டுல மூட மூடையா குமிச்சு வச்சிருக்க. அந்த தேங்காய் இருந்த இடத்துல அப்படியே இருக்கு. நீங்க கரெக்டா வச்சிருக்கீங்க. சரி தேங்காய் வந்து நெஞ்சு கறிக்கும். சரி என்ன அடிக்கலாம். ஆமா ஆனா இந்த அம்மா இல்லைன்னு வருத்தப்படும். சரி அப்ப என்னைக்காவது இதுக்கு ஒரு வழி கிடைக்கும்.
வழி கிடைக்கணும்ல தாய். என்று அந்த மாமணிவர் வந்து ஆமோ அம்மா பிள்ளைகளோட வருத்தத்தோடு இருக்கு. அவ வருத்தத்தோடு எங்க இருக்க? என்ன வருத்தப்பட்டாலும் சரிதான். சரி, ஒரு குழந்தை இருந்தா தனையே மதிப்பு. ஒரு குழந்தை இருக்கணும்ல தாய். இன்னைக்கு பாரு, இந்த திசையன் விலையில ஆமா, திசையன் விலையில விளக்கு தெரு. சரி, அடுத்து ஆமோ அருமை அப்பனாகிய சுடலைமாடு சுவாமியுடைய ஆலயத்தில், ஆமா, சுடலை ஆண்டவருடைய ஆலயத்திலே ஞாயிற்றுக்கிழமையில இருந்து. சரி, இன்னைக்கு என்ன கிழமை? ஆமா, இன்னைக்கு கணக்குக்கு என்ன கிழமை தாய்? இன்னைக்கு வியாழக்கிழமை, வெனஸ்டே. கிழமை வெனஸ்டே இன்னைக்கு. எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. வெனஸ்டேனா வியாழக்கிழமை இன்னைக்கு. வியாழக்கிழமை மத்தியான கூட. சரி, இப்போ 1 மணிக்கு பாரு, ஆமோ ஆமோ ஜெகஜோரியா இருக்கும். ஆமா, சீனி போட்டாலும் சீனி கிலோவில் அப்பேற்பட்ட கூட்டம் வரும். நீங்க கூட்டையிலன்னு வருத்தப்படுறீங்களா? குடும்பத்தனமா இருக்கு ஆட்டம். அதையும் பார்க்க. அது நைட்டு நீங்க தூங்கிட்டீங்க. சரி, எங்கப்பா கச்சேரிக்கு கூட்டத்தை காட்டியலோ? அதான் அலை கடலாம் இருந்துச்சுமா. நானும் வரேன். சரி, அடுத்து ஆமோ ஆமாம்மா. அத மாதிரி சரி, இந்த ஐயாவுடைய ஆலயத்துல இருக்க கூட. ஆமோ ஆமாம்மா. ஏன்னா எவ்வளவு பெரிய பில்டிங் மாதிரி எப்படி இருக்கு. சரி, எத்தனை மழை வந்தாலும் ஆமா, நினையாது தாய். நீங்க நடையவே வேணும். ஆமா, எவ்வளவு வேறுனாலும் வந்து தாக்கு பிடிக்கும். அதுதான் ஐயாவுடைய ஆலயம்னா சும்மாவா? சரி, அதனால சீரும் சிறப்புமா நடக்கு பார்த்தீங்களா? ஆமோ ஆமாம்மா. இப்படி ஒரு கோயில வந்து சரி, என் பிள்ளையும் வந்து நிக்க இடம் இல்லையே, ஆமா, ஆமையா. என் பிள்ளை இல்லையேன்னு வருத்தப்படுதா. ஆமா, குழந்தையானது இல்லைன்னு சொல்லி வருத்தப்படுகிறா தாய் அஞ்சனா தேவியானவள். குழந்தைங்கிறது ஆண்டவனா பார்த்து கொடுக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதம். வரப்பிரசாதம். பிரசாதத்திலே சிறந்த பிரசாதம் அந்த குழந்தை வரப்பிரசாதம் தான். தித்திக்கும் கனி. ஆமா, உலகத்திலே தித்திக்கும் கனி திவட்டாத கனின்னு சொன்னா அதுதான் குழந்தைகள் கனின்னு சொல்லுவாங்க. என்ன கனி ஐயா? நிறைய மயிலி தெய்வ கனியாம. அப்படி என்ன? ஏன் உங்க அம்மா இல்லையா? தித்திக்கும் தித்திக்கும் உங்களுக்கு. சரி, ஆமா, அது வேற இது வேற. ஆமா, அப்ப பிள்ளைகள் இவ வருத்தப்படுதா. சரி, அப்படி வருத்தத்தோடு இருக்கும் போது வருத்தத்தோடு இருக்கும்போது இனி நான் யாருக்கிட்ட போய் சொல்ல? என் கணவா ராஜமன்னவா பண்ணாதி பண்ணவா மகிழ்முடி தரித்த மண்ணா. மகிழ்முடி தரித்த மன்னா. 30 வயதாச்சு முடி தரிக்க பிள்ளை இல்லை. நமக்கு 40 வயதாகி இந்த நாட்டையாலே ஒரு குழந்தை இல்லை. அதனால சரி, இந்த அம்மா பிள்ளைகள் சொல்ல அவ குழந்தைகள் என்று சொல்ல தாய் ஆளற்றவனுக்கு அந்த ஆண்டவனே சாட்சி அல்லவா? திக்கற்றவனுக்கு நம்ம தெய்வம் தானே துணை இருக்கணும். இது யாருக்கிட்ட போய் சொல்ல? முடியாது அல்லவா தாய்? நம்புறவரை கைவிட மாட்டேன். சரி, நாராயணன். அதனால என்ன செய்கிறார்கள் பாருங்க. ஆண்டவன் பகவானை நோக்கி 12 வருடமாக தவ இருக்க வேண்டும் என்று சொல்லி இவர்கள் செய்யக்கூடிய தவத்தை எறிந்து சரி அங்க ஒரு நாளே தினமாறி ஆண்டவன் தாசிவாரே ஒரு கர்ப்ப பொருளை அடிய ஆண்டு செய்யக்கூடிய தவத்தாரே செய்யக்கூடிய தவத்தை எறிந்த பகவான் ஆண்டவனாகிய சிவபெருமான் ஒரு தர்மமுல்லை எடுத்து மோதிரமாக ஒரு மோதிரமாக உண்டு பண்ணி அவள் செய்யக்கூடிய தவத்திலே சரி உடனே இந்த அம்மா தவம் முடிந்தது. தவம் முடிந்ததும் அந்த கணையாளை எடுத்து கையிலேயே மாட்டுகிறாள் அல்லவா? அவளை கையிலே மாட்டியுடனே மாட்டிய போது ஆண்டவருடைய அருளாய் சரி அவள் அன்றைய முதல் கொள்ளை மாறேன்
தன்னுடைய அருளாலை கர்ப்பமுற்று இருக்கிறாள். கர்ப்பமுற்று இருக்கிறாள் அல்லவா? ஒரு வாரவாஞ்சி நாளும் நல்ல நாளாக இருக்கு. அந்த நல்ல நாள் பொழுதிலே குண்டிகிடாயாற்று போதையவன் தம்பிரந்தான் சந்திரா உலகம் போல விச்செடுத்தாள் ஆண்குழந்தை. அப்படி போல குஹா குஹா சத்தோடி குஹா குஹா சத்தோடி ஆண்குழந்தை வீரந்தோதையா குஹா குஹா சத்தோடி குஹா குஹா சத்தோடி ஆண்குழந்தை வீரந்தோதையா. அழகான ஆண் குழந்தையானது பிறந்திருக்கிறது அல்லவா? அஞ்சனா தேவியானவளுக்கு ஆண் பிள்ளையார் ஆண் பிள்ளையார் செல்லவா பெற்றெடுத்த பாலகனை உடனே வளர்த்து வருகிறாள். உடனே வளர்த்து வருகிறாள். நாளும் ஒரு நீரியும் பொழுது ஒரு வண்ணமாக பொழுது ஒரு வண்ணமாகவே. அப்ப பிள்ளைக்கு அந்த காலத்துல 3 வயசு ஆனத்தான் முடிக்கிறப்ப. அம்மையா இப்ப வயிற்றுல பிள்ளை என்ன பிள்ளைனே தெரியாது பேர் வச்சிருக்கான். உலகத்தை பார்க்கணும் முடியல. அப்ப இந்த பிள்ளைக்கு என்னையா பெயர் கொடுத்தாங்க? என்ன பெயரமா கொடுக்கிறார்கள்? அதாவது சிவனாரியே பிறந்த பிள்ளை சிவ கைலாசம் ஒரு பெயரா குருவாரியே வந்த பிள்ளை பிறந்த பிள்ளை பிறந்த பிள்ளை ஒரு பேரனா ஒரு வயனா ஒரு வயனா ஒரு வள்ளியே பிறந்த பிள்ளை பிறந்த பிள்ளை பிறந்த பிள்ளை ஒரு முந்திர ஒரு வயனா ஒரு வயனா. சிவனறிய பிறந்ததினால் சிவ கைலாசம் ஒரு பெயர். அவனுக்கு சிவ கைலாயம் ஒரு பெயர் அல்லவா? அப்பா ஒரு குரு. சரி, சிவனுக்குன்னா ரொம்ப பூஜை பண்ணக்கூடிய சிவன் பக்தன் அல்லவா உங்க அப்பா? அதனால குருபுத்திரன் என்று ஒரு பேர் சொல்லிட்டாங்க. 5 வயதாச்சு. அரிய கலைகள் கற்று வருகிறான். பிள்ளைக்கு வயசு அரும்பு மீச குறும்பு பார். அரும்பு மீச குறும்பு பாருன்னா 2 கட்ட வயசுல தாய் பிள்ளைக்கு அப்படியே 2 கட்ட வயசு. ஆமா 2 கட்ட வயசுன்னு சொல்லுவாங்க. ஓடுற பாம்பை எட்டி பிடிப்பாங்க. ஆமாம்மா, எட்டி பிடிக்கக்கூடிய வயசு அது. கட்ட மண்ணை தாண்டுவான். ஆமோ அம்மையா. ஏன்னா வாலிப வயசுல சரி நின்னுங்க இடத்துல நிக்க மாட்டான். வாழுங்க இடத்துல நின்று பையன் நடக்க ஆரம்பிப்பான். நம்ம சைக்கிள் வாங்கி கொடுக்கலாமா? சரி. ஆடிக்காரு கேட்பான். ஆமா, ஆடிக்காரு கேட்க மாட்டான், ஆரன் பை கேட்பான். ஓ, ஆரன் பை. அதை வாங்கி கொடுத்துட வேண்டியதானே? பைக்கு வச்சுக்கிறது போதும்னு சொன்னா வேண்டாம், எனக்கு ஆரன் பை தான் வேணும்பா. அதான் ஜாலியா போயிட்டு வரணும். ஆமா, 100 ரூபாய்க்கு முடி வெட்டுறதுக்கு 200 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு திருநெல்வேலிக்கு போவான். எதுக்கு? அப்பேற்பட்ட வயசு அந்த பையனுக்கு. ஓ, வயசு கோளாறு. வயசு கோளாறு. சரி, பண்ணிட்டு போறான். சரி. ஏன்னா அவனுக்கு உலகத்துக்கு வந்துட்டாங்களா? ஆமாம்மா. அவனை மட்டும் கட்டி போட்டு அனுப்பானா? ஆமா, விதி விலக்கா? சரி. அதனால என்ன செய்கிறான் பாருங்க. இந்த சிவகைலாசம் அப்பன் தன் தகப்பனாகிய சரி அவன் தான் பார்த்தார். நினைக்கிறார்கள் நம்ம பிள்ளைக்கு காலகாலத்துல ஒரு கல்யாணத்தை முடிக்கும். ஆமா, தாயும் தகப்பனும் நினைக்காங்கம்மா. அது எல்லாரும் வீட்லயும் நினைக்கிறது தானே? ஆமா ஆமா, நம்மளே பார்த்து முடிச்சு சொன்னா கொஞ்சம் மரியாதையா இருக்கும். ஆமா, அவனே கொண்டு வந்து விட்டுருவான்னு சொல்லி நான் தாயும் தகப்பனும் நினைக்கிறார்கள். கூட்டிக்கிட்டு வந்துருவாங்க. சரி சரி. ஆமா. ஓ, அதனால என்ன அந்த காலத்துல ஒரு கல்யாணத்தை முடிக்கணும்னா சரி வருஷம் ஆயிருமா? ஆமா, ஒரு கல்யாணத்தை முடிக்கணும்னு 20 வயசுல முடிவு பண்ணாங்கன்னு சொன்னா 25 வயசு ஆகுமா அந்த கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறதுக்கு? எதுக்கு? ஆமா, ஊரா சென்று நடந்து போய் பெண் பார்த்து கல்யாணம் முடிச்சிருக்காங்கம்மா. நடந்து போனாங்களா? ஆமா, நடந்து இங்க இருந்து பிடிச்சாங்கன்னு சொன்னா சரி அப்படி திருநெல்வேலி போய் சுத்தி அப்படி நேர தூத்துக்குடி வந்து அப்படியே உடம்புடி போய் சுத்தி ரவுண்ட் அடிப்பாங்க ஒரு கல்யாணத்தை முடிச்சு. இப்போ யாருக்கு கோயில் போனா நடந்து வர மட்டும்தான். ஆமா, ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் பெண்ணை பார்க்கும்போது சரி ஒரு வீட்டுல ஒரு குறைபாடோட ஒரு பெண் இருக்கும். சரி, திருப்பி அந்த பெண்ணு வேணா அடுத்த வீட்டு போனா அவங்க கொஞ்சம் நகரத்து குறைபாடு இருக்கும். கழிச்சு பத்துவோம். போன் பண்ணுவோம்னா அந்த பெண்ணுக்கு வேற ஏதாவது குறைபாடு இருக்கும். அப்படியே ஒவ்வொரு பெண்ணா கழிச்சு கடைசியில ஒரு கல்யாணத்தை முடிக்க 7-8 வருஷம் ஆயிடும். எங்கப்பா 7 ஜோடி செருப்பும் தேஞ்சிடும். 7 ஜோடி செருப்பும் தேஞ்சிடும். ஏன்னா அந்த காலத்துல பணம் பத்தல செருப்பு. அப்போ கல்யாணம் முடிக்க அவளை சங்கடப்பட்டிருக்காங்க. அப்படின்னா ஜோடி ஆப் இருக்கு, மேட்ரிமோனியா இருக்கு. ஆமா, நம்ம பேரு நம்ம ஊரை சொன்னா போது நமக்கு ஏத்த பொண்ணை கொண்டு வந்து விட்டுருவாங்க. சீக்கிரம் வந்துருவா. அதான் வந்து ஓடி வந்துடும். வருஷம் காலமா இருப்பாடா. என்ன வேலை பார்க்க மட்டும் சொன்னா போதும். சரி, நமக்கு வேலைக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணு வந்துருவா. வந்துருவா. ஆமா ஆமாமா, அது கரெக்ட். எத்தனை வயசுல
வேணாலும் முடிச்சுக்கிடலாம். அதான் சரி. ஆனா அப்போ அப்படி இல்ல, கிடையாது. ஒரு பைத்தியார காலம். ஆமா, வீடு வீடா ஊர் ஊரா போய் தேடி என்ன பண்ணுறாங்க? அப்படி இருக்கும்போது இந்த சிவ கைலாசமும் அம்மா அப்பாவும் அங்க 3 பேர் 1.5 கோடி கட்டு சாதம் கட்டி நேரத்தில் தாயும் தகப்பனும் அந்த காலம் ஹோட்டல்லாம் கிடையாது. கெட்டு சோறு கட்டி கொண்டு போவாங்க. அழகா இருக்கும். ஆமா, கெட்டு சோறு கட்டி கொண்டு போனாங்கன்னா எத்தனை நாள் ஆனாலும் வேத்தும் போகாது கெட்டும் போகாது. அப்படியா? ஆமா ஆமையா. சோறு என்ன? ஆமா ஆமா. பொட்டனம் போட்டு கட்டினாங்களா? நைட்டு கட்டின சோறு காலையில திறந்து பார்த்தா நூல் வர ஆரம்பிச்சிருது. நூல் வருதா? ஆமா, நூல் வருது காலையில திறந்து பார்த்தா. இப்ப வந்து அவங்களுக்கு செய்ய தெரியும். கெட்டு சோறு பக்குவமாவே செய்ய தெரியும். ஆமா, யாருக்கு மட்டும் முடிக்கும் மஞ்சள். சரி, அதான் நூல் இருந்தா சட்டை வச்சு போடணும். நொசு நொசுன்னு இருக்கு. சரி, காலையில எடுத்து தாளாவ தட்டுறோம். தட்டுல பார்த்தா நொசு நொசுன்னு நூல் பிடிச்சிருக்கு. இப்ப அப்படித்தான் இருக்கு. வேத்து போச்சு. சரி, சோறு விட்டுருச்சு. அந்த காலத்துல கெட்டு சோறு கட்டாங்கன்னா அவ்வளவு மனமா இருக்கும். எத்தனை நாள் வச்சு திறந்து பார்த்தா. ஆமா, அப்படி என்னமா இருக்கு. இப்ப இருக்காது. கிடையாது. அப்போ இந்த அங்க 3 பேர் வந்தாங்க. பசி வேற நடந்து வந்தது. சரி, அப்போ ஒரு வீட்டுல போய் என்ன செய்கிறார்கள்? அப்படியே ஒட்டு திண்ணை இருக்கும். ஒவ்வொரு வீட்டு முன்னால திண்ணை இருக்கிறது பழக்கம் அந்த காலத்துல. ஏன்னா 6 ஆட்கள் 4 ஆட்கள் அந்த பக்கம் நடந்து போறவங்க கொஞ்ச நேரம் உட்காந்து இலைப்பாரிட்டு போகட்டும்னு சொல்லி ஒவ்வொரு வீட்டு முன்னால திண்ணை இருக்கிறது வழக்கம் தானே. திண்ணை. சரி, அந்த ஒட்டு திண்ணையிலே உட்கார்ந்து திண்ணையிலே அமர்ந்தல்லவோ கதவை போய் தட்டுறாங்க. சரி, உடனே அங்க இருந்து உள்ள இருந்து ஒரு ஐயா வந்தார். என்ன கேட்கிறாரு? ஐயா கொஞ்சம் தண்ணி கொடுங்களேன். அப்படி தண்ணியை கேட்ட உடனே என் மகளே உன் மகளை அம்மா பொன்மகளே உள்ள இருந்து சித்திரவல்லி வாரா. அடேங்கப்பா, சித்திரவல்லி வருகிறாள. அண்ணா நடந்து கையில வீசி தண்ணியை கொண்டுகிட்டு வார. ஆமோ ஆமா. அப்படி உள்ள தண்ணீரோடு வரும் பொழுது தண்ணீரோடு வரும்போது தண்ணீரை கொடுத்தார். அப்ப சாப்பிட்டு இளைப்பாரி தாம்பலம் தரித்தார். தாம்பலம் தரித்தார்கள் நம்ம 3 பேர்களும். அப்ப வீட்டுக்குள்ள இருந்து வந்தார் பாத்தீங்களா? ஐயா எந்த ஊரு அந்த சரி, என்னுடைய புள்ள. ஆமா, இதுதான் என்னுடைய பையன் சிவகைலாயம். இவருக்கு ஒரு கல்யாணத்தை முடிக்கணும்னு சொல்லி ஊர் ஊரா சென்று ஒரு பெண் பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஐயா. இதுதான் எங்க வீட்டுக்காரி. ஆமா ஆமா, இதான் என்ற ஆத்துக்காரி. என் பேரு இவன் பேரு அஞ்சடை. சரி, என் பேரு அந்துக்கண் மாமா. அந்துக்கண் மாமுடிவர் அல்லவா? ஆமா, இப்போ ஒரு புள்ள வரவழைது யாரு? என்ற புள்ள சித்திரவல்லி. புள்ள பிடிச்சிருக்கா உங்களுக்கு? அழகா இருக்காள. நல்லா இருக்காளா? ஓ ஆமையா. அப்போ உங்களுக்கு பிள்ளைக்கு கட்டிட வேண்டியதானே? ஐயா கருப்பா இருக்காளா? பிள்ளைய பார்த்தா கருப்பா இருக்கு. ஒத்த கம்மல் போட்டாலும் அப்பா கிட்ட கட்டி கலத்தி கொடுத்துட்டு கட்டிட்டு போலாம். சிறி நிறமா இருப்பா. புது நிறமா ஆண் நிறமா? சரி, மாம்பழம் மாதிரி இருக்காமா. மாம்பழம் மாதிரி இருக்கா. மாம்பழம் மாதிரி இருக்கா. சரி, காது வந்து 3 காது. சரி சரி, அதனால இன்னைக்கு ஐயா என் மக ராசி. சரி, ஏக ராசி நட்சத்திரம் அல்லவா? உங்க புள்ள ராசி? என்ற புள்ள ராசி என்ன ராசி? அதத்தான் சொல்ல மாட்டேன். சரி, ஏன்னா
அதாவது ஆண்களுக்கும் பிறந்த ராசி, நம்ம பெண்களுக்கு பூத்த ராசின்னு சொல்லுவார்கள் அல்லவா. அப்போ இந்த அம்மா பூத்த ராசி சரி கிடையாது, மூலத்து ராசி. அமையா மூலத்து ராசியா இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாமியாரும் மாமனாரும் இருக்க வீட்டுக்கு வாங்கப்பட்டு போகக்கூடாது. கட்டி கொடுத்த வீட்டுல ஒண்ணு மாமனார் இல்லாம இருக்கணும், இல்ல மாமியார் இல்லாம இருக்கணும். 2 பேரும் தான் போன உடனே தூக்கிடுவாங்க. அப்படி இல்லாம இருந்தாங்கன்னு சொன்னா அந்த வீட்டை நல்லபடியா வாழ வைப்பாங்க. கரெக்ட், அதை செய்யுங்க. அதாவது வாக்கப்பட்டு போலாம், சரி. ஆனா 2 பேர் இருக்கிற இடத்துக்கு போகக்கூடாது. சொல்லி கட்டி கொடுத்துட வேண்டியது, நல்லாத்தான் இருப்பா. அப்ப இந்த அம்மா இந்த வார்த்தையை அப்பா ஏமாத்திட்டாரு. என் பிள்ளைய உங்க பிள்ளை ராசி தான், ஏன்னா ஒரு கல்யாணம் முடிக்கணும்னா 1000 பொய் சொல்லணும். 1000 பொய் சொல்லலாம், தப்பே கிடையாது. ஒரு கல்யாணத்தை முடிக்க 1000 பொய்னாலும் சொல்லலாம், 1000 கூட பொய்னாலும் சொல்லலாம். சொல்லணும்ல, கவர்மெண்ட் வேலை இருக்குன்னு சும்மா சொன்னாலும் சொல்லலாம். சரி, அங்க போய் ஒண்ணு இருக்காது. அதனால அம்மா சரியா, நான் ஒரே ஒரு பையன் வச்சிருக்கேன். நான் ஊரறிய பாக்கு வச்சு பரிசு போடணும். ஐயா, என் மகளுக்கு விடிஞ்சா 2 வயசு. சரி, இப்ப வந்து விளக்க பொறுத்து விளக்கு முகத்துல வச்சு கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதானே, யாருக்குள்ள அழகா இருக்கா. சரி, விட்டாலும் கிடைக்காது. விட்டாலும் இருக்கிறது இதே மாதிரி இந்த குணத்துல ஒரு பிள்ளை கிடைக்காது. அதான் ரிசெப்ஷன் எவ்வளவு பெருசா வச்சுக்கலான. மாவிலை தோரணம் மணிவிளக்கு ஏற்றி வைத்தார். பூவாலை அலங்காரம் புஷ்பத்தால பாருங்க. புஷ்பத்தால பாருங்க, என்ன அழகுல இருக்கு. சரி, அதேதான், இதைத்தான் எதிர்பார்த்தேன். சரி, அப்ப பார்த்திருக்கும் போது மணவடைகள் போட்ட உடனே சரி பந்தல் அலங்காரம் வாக்கவே சிங்காரம் அல்லவா. ஒரு பானை பொங்கல் விட்டு கை விளக்கை ஒருத்தி வைத்து அழகுடனே சரி ஆண்டவருடைய அருளாலை அரகரா சிவ சிவா என்று அணிவித்தார் மாங்கல்யம். அரகரா சிவ சிவா என்று சொல்லி அணிவித்தார் மாங்கல்யம் தந்தூராணி என்று மனம் முடித்து. சரி, எப்பா அப்பாவுக்கு ஒரே திருப்தி. ஆமா, ஒரு வழியா இவ்வளவு வருஷம் ஆச்சு நம்ம பிள்ளையோட ராசி தெரிஞ்சு ஒருத்தரும் கல்யாணம் பண்ணல. கழுத்துல ஏமாத்தி தாலி கட்ட வச்சாச்சு. இதான் ரொம்ப அழகா. சரி, அதனால என்ன சீதனம் கொடுத்து சரி பிள்ளைய சீக்கிரம் அனுப்பி வைக்காம இங்க வராங்க. அம்மா வருகிறார்கள். அவனுடைய சித்திரசேனாபுரத்திலே இருந்து அந்த கிஷ்கிந்தாபுரிக்கு வர்றாங்க. சரி, 2 மாசம் குடும்பம் ஓஹோன்னு ஓடுது. குடும்பத்துல சந்தோஷத்தை மாமியாவும் மருமகளும் அப்படி கிடையவே கிடையாது. அதான் பிள்ளைமா இருக்காங்கம்மா. சரி, அவ்வளவு ஒற்றுமையா இருக்காங்க. குடும்பமே சந்தோஷமா போகுது. இருக்கணும்ல. ஊரார் பார்த்தாங்கன்னா மாமியா மருமகளும் சொல்லவே மாட்டாங்க. அங்க வர தாயும் பிள்ளை இவ்வளவு சந்தோஷமா இருக்கு அப்படிதான் சொல்லி வந்தாங்க. இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல இருக்கக்கூடிய வேலையில பொல்லாத காலை இவளுக்கு சொல்லாம வருது. என்னம்மா எப்படியம்மா வருகிறது. எல்லாம் மாமியால மருமகளும் சரி பிச்சாலும் பிரிபட மாட்டாங்க. அப்படிலாம் இருக்கா அப்படி இருக்க நம்ம நகமும் சதையும் போலதான் வாழ்ந்து வரா 2 பேரும். வீட்டுக்குள்ள இருந்து பாதவத்தி வெளியில தான் வந்தா. வெளியே வரக்கூடிய வேலையில சட்டு விழுந்தா பொட்டு போயிட்டேன். ஏன் என்ன காரணம்? உடம்புல நோயும் கிடையாது, வாக்காடும் கிடையாது. அடிச்சு கொள்ளனால 6 மாசம் ஆகுமா மாமியால. இவளுடைய ராசி சித்திரவள்ளியோட ராசி சரி கிடையாது. வந்த நேரத்துல மாமியால தூக்கிட்டா மேல. உடனே எல்லாரும் என்ன பேசுறாங்க, அட பார்வதி இந்த நேரத்துல கூட்டு வந்தானோ. ஆமா, சித்திரவள்ளி வந்த நேரம் மாமியா இறந்து போயிட்டாலும் ஊர் ஜனங்கள் எல்லாம் பேசுறாங்க. இருந்தா சரி இப்படி தூக்கிட்டால இவளுக்கு வாயால கேட்க முடியல. ஏன்னா நம்ம ராசி சரி கிடையாது சொல்லி ஊரவங்க எல்லாம் பேசுகிறார்கள். நம்ம ராசி கிட்ட வந்தது இந்த பிள்ளைக்கு தெரியாது. எனக்கு அப்பா போய் சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்காரு. அதனால என்னம்மா உடனே அங்க ஆகக்கூடிய காரணங்களை எல்லாம் முடித்தார். சரி, உடனே இந்த அம்மாளுக்கு மனசு ஆறல. மனசு சங்கடமாவே இருக்கு. ஏன்னா ஊர் ஜனங்கள் மாறி அதை சொன்னதே சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. கிஷ்கிந்தாபுரியை அந்த அம்மா 5 கண் மகாமுனியும் அந்த அம்மா அஞ்சனா இறந்துட்டா. ஆமா, அஞ்சனா தேவி இறந்தல்லவா. இந்த ஐயாவுக்கு 2 கண்ணும் போச்சு. அம்மா இறந்த உடனே ஐயாவுக்கு 2 கண்ணும் போச்சு. குருடாயிட்டு. சரி, விட்டு வெளியே நடமாட முடியலையே. அப்ப இந்த அம்மா வெண்கொடியானவள். அப்பா புருஷனுக்கு சரி 6 சுவை. ஆமா, 6 சுவை. ஆமா, 6 சுவை நிறைந்த புருஷனுக்கு சாப்பாடு கொடுக்கா. இவளும் சாப்பிடுதா. சண்டாள பாதகத்தை தன்னுடைய மாமாவுக்கு கொடுமை செய்தாள். ஐயா சித்திரவல்லி மாமா என்று ஆசை மாமா
ஏன்னா மாமாவுக்கு சாப்பாடு கைமண்டு வேண்ட சொல்லுதா. ஆமா மாமாவுக்கு சாப்பாடு கொண்டு மாமா எந்திரிங்க நாங்க சாப்பாடு கொண்டு வந்துருக்கேங்க. அவர் பட்டச்சம்பளம் மட்டும் காட்டுறாரு. அதான் மாமா கொஞ்சம் கைமண்டு வைக்கன்னு சொல்லுவாரு. உடனே அவருக்கு தலையில இடி விழுந்த மாதிரி இருக்கு. ஏன்னா அவர் அப்பவும் சந்தோஷம் தான் படுதாரு. ஏன்னா நம்ம வீட்டுல ரொம்ப கஷ்டமா இருக்குமோ, மழை எதுவுமே இல்லை, கோடை ஆயிட்டு. சரி இருக்கட்டும், மேலோடி ஊத்த இவருக்கு கீழோடி பிடிங்கிரும். நீ 4 வாயில சாப்பிடுறிய வச்சுக்கிட மாட்டாரு. அதாவது கூழு சாப்பிட்டாங்கன்னா அந்த காலத்துலயும் சரி இப்பவும் சரி சுகரே வராது. இருந்தாங்கன்னு சொன்னா நல்லா தெம்பா இருப்பாங்க. ஆமா கேப்பக்கூழ், கம்பங்கூழ், கேப்ப சரி கேழ்வரகு கூழ், கம்பங்கூழ், திணை, கல்லு, அதான் இதெல்லாம் சாப்பிட்டாங்கன்னு சொன்னா சரி கல் மாதிரி இருப்பாங்க. சாக்காடே வராது, சாக்காடே வராது. இப்போ விதவிதமா சாப்பிடுதா பூரா ரைஸா வச்சு நொறுக்குற மொங்கா அடிக்க சுகர் பிரஷர் வந்து வராத நோயும் வந்துருது. ஆளை பார்த்தா அழகா இருக்கா, உள்ள பார்த்தா சுகரா இருக்கும். ஆளை பார்த்தா பேரா இருக்கா, உள்ள பார்த்தா சுகரா இருக்கு. ஏனியே அவ்வளவு கிட்டிட்டு வந்து நேரம் அப்படி ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால நைட்டுக்கு கேக்கா என்னது என்ன கேக்கா, சிக்கன் ரைஸ் கேக்கா, எக் ரைஸ் கேக்கா, ஃப்ரைட் ரைஸ் கேக்கா, சரி ஆமா சிக்கன் நூடுல்ஸ் கேக்கா, அப்படி நூடுல்ஸ் கேக்கா, எல்லாரும் ரகரகமா கேக்கா. நீ அதை வாங்கி கொடுத்துக்கிட்டு சப்பாத்தியை தான் அதுன்னு சொல்லி அழகா வாங்கி கொட்டணம் போட்டு கொடுக்கணும். ஆமா கொடுக்கணும். கொடுத்தா வாரங்களெல்லாம் விட்டு இருக்க என்னங்க இதை வாங்கி தந்தேன் அப்படின்னு ஒரே வார்த்தை ஆமா முடிஞ்சிடும். ரகரகமா கேட்கமா. அதான் அதனால தனியா தொழிலுக்கு போக இருக்கு. அதை செய். இந்த சண்டாள பாரவந்தி சித்திரவல்லி தன்னுடைய மாமாவுக்கு கூடு காய்ச்சி கொடுத்து கொடுமை பண்ணுதான். குடும்பம் அப்பேற்பட்ட குடும்பம். அதாவது கேழ்வரகு கூடுன்னா நல்லாத்தான் இருக்கும், நல்லாதான் இருக்கும். அது அப்பம் காய்ச்சி அப்பம் பெருசா கொடுக்கவும் நல்லா இருக்கும். இவன் ஆண்டு மாறி கூடு கொடுக்கும். ஆண்டு மாறினா 12 வருஷத்துக்கு முன்னால வளர்ந்த கூட கொண்டு வந்து இப்ப கொடுக்கும். அது ஒச்சி போய் புடுக்கூடு பத்தி இருக்கும். வேக விட மாட்டான். இன்னைக்கு உப்பு போட மாட்டாதாயி, நாளைக்கு நேரத்தும் உப்பு போடலாம், அதுக்கும் சேர்த்து உப்பு போடணும். ஒரு குத்து உப்பு அள்ளி போட்டுருவோம். ரொம்ப ஆக்கமா இருக்கும். கொடுக்க மாட்டேன். வத்தல் கொடுக்கா சண்டு வத்தல். ஆமா சண்டு வத்தல் உள்ள விதை எதுவுமே இருக்காது, உரைக்காது. கூடு மட்டும்தான் இருக்கு. மாமாக்கு சிரசில் அடிச்சுட்டானா போயிடுவாரு. எறும்பருத்தி இருக்கு. அதான் இப்படி 1 வருஷம் 2 வருஷம் இல்ல கிடையாது 12 வருஷம் ஆச்சு. வீட்டுக்காரம்மா செத்து. ஆமா ஆமா வீட்டுக்காரம்மா இறந்த நாள்ல இருந்து இந்த சண்டாள பாதத்தை இந்த குடும்பம் பண்ணுவான். குடும்பம் மேல குடும்பம் செய்து வருகிறாள். பாத்திரத்துல கொடுக்க மாட்டா, கைமண்டு. ஆமா கைமண்டு வைக்க சொல்லுதாரு. அடுத்து வெந்து பாரி வியாபாங்க பாரு, அரவக்காடுல இருக்கிற மாதிரி கொடுக்கிறாள். கூழெல்லாம் சாப்பிட்டா இந்த நோய் இருக்காது. சரி இவ கொடுக்க கூட சீக்கிரம் போயிடுவார். அப்பேற்பட்ட கொடுமை செய்ததுனால அப்ப ஒரு நாளை தினத்திலே பாண்டியம்மா சித்திரவல்லி 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 ஆடை ஒன்று சொல்ல அம்மா இருந்து இவ்வளவு நாளாச்சு, இவ்வளவு வருஷம் ஆச்சு. எனக்கு இன்னைக்கு கறி சாப்பிடணும்னு தோணுது. கறி சாப்பிடணும் வாயில மனமா. வேட்டைக்கு போயிட்டு வாங்க. சரி அப்ப இவன் வந்து அம்மா வேட்டைக்கு போய் காட்டிலே சென்று மான் மறை விழா உடும்பு. ஆமா உடும்பு முயலு அணிலு அதே அப்ப வேட்டையை மாத்தியா வேட்டை விடுவான சகஜோதி அடிச்சிடுமா. வேட்டையெல்லாம் முடிஞ்சு சரி பச்சை ஓலை எடுத்து அமையா பட்டை வெட்டி சரி உள்ள கறியை போட்டு வீட்டுக்காரிகிட்ட கொண்டு வர. நல்ல மனமா இருக்குதா பட்டையில கொண்டு வர. சரி அதனால என்னையா எல்லா கறிகளையும் வையம்மா நேராச்சு. நேராச்சு இல்லவா நான் போய் எனக்கு குளிக்க வெண்ணி போட்டுட்டு வரியா? ஏங்க என்ன உங்க அப்பாவையும் கவனிக்கணும், சரி உங்களையும் கவனிக்கணும். அதான் அதனால எனக்கு வெண்ணி போட நேரம் இல்லை. ஆத்துல போய் எல்லாரும் குளிச்சுட்டு வரீங்களா அப்படின்னு சொன்ன உடனே இவன் என்ன சரிதான் பாருங்க, ஆத்துல போய் எல்லாரும் குளிக்கணும், என்ன சாரம் ஜீவக்கத்தரம்னு கொடுத்துட்டான். சரி இவன் ஆத்துக்கு வாரான். இவன் ஆத்துக்கு வரும் பொழுது வரக்கூடிய வேலையில இந்த சண்டாள வாரவத்தி சித்திரவல்லி எங்க வார பாருங்க. எங்கம்மா வருகிறா? அவன் வேளாரோட வீடாரே
வந்து கையில ஓடி வாடித்த அண்ணா அண்ணா வேளா பார்த்து வந்து சொல்ல பானை ஒண்ணு வேணும் ஐயா, பானை ஒன்று வேணும் ஐயா, எனக்கு தட்டு இரண்டு வேணும் ஐயா, பானை ஒன்று வேணும் ஐயா, பானை ஒன்று வேணும் ஐயா, தட்டு இரண்டு வேணும் ஐயா. பானை ஒண்ணு வேணும். ஆமா, பானை ஒண்ணு, தட்டு ரெண்டு வேணும் ஐயா. தட்டு ரெண்டு வேணும். இட்லி கோப்புற மாதிரி. சரி. ஒரு தட்டுல மாமாவுக்கு கூழு, இன்னொரு தட்டுல புருஷனுக்கு அன்னம் அரிசி. ஆமா, சீரகச்சம்பா அரிசி. ஆமா, புருஷனுக்கு சீரகச்சம்பா அரிசி, மாமனுக்கு கேப்ப கூழு. பாரதி இவ்வளவு கொடுத்தா போதும். சண்டால பார்த்து இவ்வளவு கொடுத்தா ரொம்ப வயசான காலத்துல சட்டி சோறாம ஒரு 4 பேருக்கு சோறு கொடுத்தா போதும். நல்லா வயிறு நினைச்சிட்டு தூரம் போக போறாரு. நல்ல உடம்புக்கு 2 இட்லி தான். ஆமா. இந்த பாரதி கொடுக்க மாட்டான். அவ மூக்கு விட்டு சாப்பிட்டுட்டா. அவ நல்லா வச்சு நொறுக்கிட்டா. சொக்கனுக்கு சட்டி அளவு அதான் வச்சு நொறுக்கிட்டா. அடுத்து 7 மாடி கதவை, 7 மாடி வீடு இழுத்து மூடுனா. கறி வாசனை மாமாவுக்கு அடிச்சிடக்கூடாது. சண்டால பாதகத்தி அவெல்லாம் பெண்ணு, அவெல்லாம் மருமக, இப்படிலாம் இருக்கணும். இப்படி மருமகா 7 ஜென்மம் எடுத்தால் 7 வீட்டுக்கு வரக்கூடாது. கொடுத்து வச்சுக்கணும். மருமக வரணும்னு சொன்னா வேணுமா? வரணும்னு சொன்னா வேண்டாமா? வேண்டாம். இவள மாதிரி யாருமே பிறக்கப்படாது. ஏன்னா எல்லாரும் இருக்க மாட்டாங்க. இந்த சித்திரவள்ளி பெண்குடியாவல் மாமாவுக்கு டெய்லி காய் வைத்து கொடுப்பா. முழு வைத்து கொடுத்துட்டாங்க. தொண்டை வர கொடுத்துருக்காமா. ஏன்னா புருஷன் வீட்டுல நீங்க கறிலா மாமாவுக்கு இருக்கவும் முடியல, படுக்கவும் முடியல, திட்டுமுட்டு பேசவும் முடியல, என்னன்னு கேட்கவும் முடியல. ஏன் அவருக்கு வாந்தி வர மாதிரி இருக்கு, வர மாட்டேங்குது. அவருக்கு அடி எடுக்க மாதிரி இருக்கு, எடுக்க மாட்டேங்குது. எங்கப்பா அப்பத்தா அம்மா அப்ப அங்கிருந்து வந்தானே. ஐயே சித்திரவள்ளி கரியெல்லாம் ரெடி ஆயிடுதா? உட்காருங்க. அப்ப சண்டாள பாதகத்தி அங்கிருந்து வந்தாள். சித்திரவள்ளி பெண்ணாள் தலவாழை இலையறுத்து தண்ணீரை தெளித்தாள். அவ்வளவுதான். அவள் நேரம் தலவாழை இலை யாருக்கு போடணும்? ஐயா சாமிக்கு தான் போடணும். அவன் போட்டுட்டான். புருஷனுக்கு தலவாழை இலை எடுத்து போடுறதால பாதகத்தி அவ்வளவுதான். அவளுக்கு வரப்போகுது. அப்போ தண்ணியை தெளிச்சு கூட்டு குழம்பு பொரியல் அவியல் எல்லாம் வைக்க. சரி. எல்லாத்தையும் எல்லாம் நாறுது. ஆமா, எல்லாம் நாறுது இல்ல, மணக்கு. அசைவம். ஆமா, அசைவம். சைவம் வேற, அசைவம். ஆமா. சரி. அப்ப எல்லா கறியும் கொஞ்சம் எடுத்தான். சரி. யாரு? இவருடைய மகன் அப்படியே ஒரு பிடி சோறு எடுத்து கறியை போட்டு பிசைஞ்சான். ஏங்க சாப்பிட வேண்டியதானே, நேரம் ஆகுதுயா? எங்க அப்பாவுக்கு கொடுக்கணும். சரி. என்னது உங்க அப்பாவுக்கா? உங்க அப்பா திருப்தியா சாப்பிட்டு தூங்குதாரு. நீங்க தாங்க, நான் கொடுக்க. ஓடி நீதான் இவ்வளவு நாள் கவனிக்க. இன்னைக்கு ஒரே ஒரு நாள் எனக்கு ஆசையா இருக்கும். சண்டால பாவி இழுத்துருவோம். இவ கதவடைக்கல கொண்டு கைய வைக்கா. சரி. நெருக்கியா என்ன செய்ய போகுதோ தெரியலையே அப்படின்னு சொல்லி இருக்கும்போது சரி அதனால சரி. அப்ப என்ன செய்தார் பாருங்க. என்னம்மா? அப்பாவுக்கு சாப்பிடுங்க. எப்ப நான் சாப்பிட்டேன்? சாப்பிட்டேன். தந்தப்பா திருப்தியா சாப்பிட்டேன். இல்லப்பா ஒரு வாய் பிடிப்பாயே மாப்பாயே. அப்பா எந்திங்கன்னா அப்பா எந்திக்கும் போது கை பண்ணி வைக்காருமா. ஏப்பா உங்களுக்கு கண்ணுதான் குருடு, காது என்ன பாச்சி? ஆமா, கண்ணுதான் குருடு, புத்தி சூழல் ஆச்சு அலையாப்பா நீ. ஏண்டா சாப்பிட உட்காருன்னு பார்த்தா நீ கை பண்ணி வச்சு நிக்கிய. அப்பா என்ன உங்க அம்மா இருந்து இவ்வளவு நாளாச்சுடா? இவ்வளவு வருஷமா உன் வீட்டம்மா கை பண்ணி வைக்க சொல்லிதான் எனக்கு கூழ் ஊத்துனப்பா. நம்ம வீட்டுல பாத்திரத்தெல்லாம் வித்துட்டு இருப்பேன். அதனால நான் கை மண்டு தாண்டா சாப்பிட்டேன். பஞ்சத்துல அடிபட்டுச்சுன்னு நினைச்சேன்பா. அட சண்டாள பாதவத்தி சித்திரவள்ளி இவ்வளவு ஒரு கொடுமையா அப்படின்னு வாட்டில அப்படியே சோறு எடுத்து கையில வச்சா. வாய்க்குல கொடுக்கும். அவரு ருசித்து சாப்பிட்டார். ஆமா எப்பா என் மகனே இதுவரைக்கும் கடன் எதுவும் வாங்கிட்டு வந்தியாப்பா? கடன் எதுவும் வாங்கி சாப்பாடு பண்ணிருக்கேன் இன்னைக்கு. இல்ல ஊர்ல செழிப்பாயிட்டா. ஆமா ஊர்ல செழிப்பு வந்துட்டா, நம்ம நாடு செழிச்சு போச்சா?
ஏப்பா இப்படி சொல்றீங்க? அம்மா இறந்த வரவு சரி கூடுதான் சாப்பிட்டேன். கூழு குடிச்சுதான் என் வயிற்று நிறுத்தி திடீர்னு கறி சாப்பாடு கொண்டு வந்திருக்கீங்க மகனே. உடனே அவனுக்கு தலையில் இடி விழுந்த மாதிரி இருக்கு. இருங்க அடியே சித்திரவல்லி சண்டாள மாதவத்தி, எங்க அப்பாவுக்கு எந்த கொடுமை செய்ததுனால நீ தெரு தெருவாக கோட்டி நாயாக எச்சியலை எடுக்கும் நாயாக போக்கடவா என்று சாபம் கொடுத்தான். ஏங்க உங்களுக்கு தானே வாக்கப்பட்டு வந்தேன், உங்க அப்பாவுக்கு வந்தேன். ஏன்னா அவரையே நாம அடிக்கிறோம், நாங்க சோறு கொடுத்துருவேன். குடும்பம் நல்ல சந்தோஷம். அள்ளி சோக யார் இருக்கா அவரை பாட்டு சாப்பிட்டுட்டு வயசான காலத்துல ஜீரணியா. அதனால இந்த கொடுமையா எங்க போய் சொல்லு சொல்லி அப்ப வீட்டை விட்டு வரான். ஏங்க உங்க அப்பாவுக்கு நான் துரோகம் செய்தது உண்மை. எனக்கு நீங்கள் துரோகம் செய்தால் உங்க அப்பாவுக்கு நீங்கள் ஒரு நாளும் பிள்ளையாக இருக்க மாட்டீர்கள். பொம்புக்கிழமை சாபம் கொடுத்தான். ஓடி அவங்க ஆசை கீட்டாம் சொல்லி அப்ப அப்பாவை காவுட்டு போட்டு தோல்ல தூக்கி வச்சுக்கிட்டு காட்டுக்குள்ள வாரான். அப்பாவுக்கு கறி சாப்பிட்டாருல தண்ணி தவிச்சு அப்பா என் மகனே அப்பாவுக்கு தாகமா இருக்குடா, இந்த காட்டுக்குள்ள தண்ணி எதுவும் கிடையாது. மகனே குருபுத்திரா, நீ எனக்கு தண்ணி தரலனா என் உயிர் இந்த இடத்திலே போயிரும். சும்மா இருங்கப்பா, ஏன்பா வாய விடுது? என் உயிரே போனாலும் உங்களுக்கு தண்ணியோட வரேன். வாக்கு தண்ணியும் போக்கலன்னு அவன் சொல்லிட்டானே. நல்லா சொல்லிட்டு போனேன். என்ன சொல்லுதான், என் உயிரே போனாலும் உங்களுக்கு தண்ணி கொண்டு வந்து தருவேன்னு சொல்லுதான். தெய்வந்திரம் பூங்காவுக்கு போய் தண்ணி கோருதான். சரி, அங்க உள்ள யார் இருக்கா? தசரதர். ஆமா, தசரதர் சக்கரவர்த்தி இருக்கிறாரு. ஒரு யானைக்காக காத்துக்கொண்டு யானை தண்ணி குடிக்கணும் ஒரு பானத்தை போடுறாரு. பானத்தை போடும்போது தண்ணியை தூக்கிட்டு வெளியில வந்துட்டான். அப்படி லைட்டா உயிர் இருக்கு. என்னை கொன்றவர் யாரா இருந்தாலும் பரவாயில்லை, இந்த தண்ணீரை கொண்டு எங்க அப்பா கிட்ட கொடுங்க. ஆமா அப்படின்னு ஒரு வாசகத்தை எழுதி வைத்துட்டு அதோ அவன் உயிர் போனதில்லவா. உடனே அங்கிருந்து வந்தாரு. ஐயோ யானைதான் இருந்திருக்குதுன்னு நினைச்சேன். ஆமா, யானையை கொண்டு இங்க வந்து பார்த்தால்தான் தெரியுது ஒரு பாலகன் இருந்து கிடக்கிறான். ஒரு பிள்ளைக்கு பாவம் செய்து ஒரு பிள்ளைக்காக தவையிருந்தோம். ஒரு பிள்ளைக்காக தவையிருந்து ஒரு குழந்தையிலே கொண்டு விட்டோமே என்று அதானே. ஆமா, அப்ப என்ன செய்யறாரு? உடனே தண்ணியை தூக்கிட்டு வராரு. அப்ப பூலாத்தி மரத்துல காவட்டு போட்டு வச்சிருக்காரு. அப்பா தண்ணி கொண்டு வந்திருக்கேன். என் மகன் குரல் நீ இல்ல, குரல் வேற இருக்கு. கண்ணுதான் தெரியாது, காது நல்லா கேட்குமாப்பா. நீங்க தண்ணியை குடிக்கிறேன்னு சொல்லுவேன். நீ யாருன்னு சொல்லு. அயோத்தி மன்னன் அதிரதன் மகனாகிய தசரத சக்கரவர்த்தி அல்லவா நானு? பிள்ளை இல்ல, 1000 மலையானை கொல்ல சொன்னார். 1000 மலையானைகளை கொன்றால் எனக்கு ஒரு குழந்தை என்று சொன்னார்கள். ஒரு யானை குறை இருக்கும், ஒரு ஒளி போட்டு காத்திருக்கக்கூடிய நேரத்தில் யானை வருகிறது என்று வானத்தை போட்டு இறந்தது யானை கிடையாது, உங்கள் மகன் குருபுத்தர். என் மகனை கொன்று விட்டாயா? ஐயோ ஐயோ என்று அலறி அடித்தார். ஐயோ என்று அலறி அடித்திருக்கிறார். ஏன் உள்ள தவமா தவையிருந்து பெற்ற மகன், ஒரே மகன் எனக்கு உதவாதபடி இருக்கட்டும். அதாவது உனக்கு 4 குழந்தை உண்டு. 4 குழந்தைகள் பிறக்கும் அப்பா. 4 பிள்ளைகளும் நல்ல பிள்ளை எது கெட்ட பிள்ளை எதுவும் இல்ல. சரி, எந்த பிள்ளையும் வாங்காலத்துல உனக்கு உதவாதல்லவா? பாத்தீங்களா? சந்தோஷமா சிரிப்பா துக்கமா அளவா சிரிக்கணும் இல்லையா? 4 பிள்ளைகள் பிறக்கும் போது சந்தோஷம். அடுத்து 4 பிள்ளைகள் உதவாது சொல்லும்போது கொஞ்சம் வருத்தமா இருக்கு. சரி, இருக்கட்டும். சரி, பிள்ளை கிடைக்கல அப்படி சொல்லி இருக்கும் போது அயோத்தி மன்னன் தசரத சக்கரவர்த்தி உடனே அந்த இடத்துல இவரு உயிரை விட்டுட்டார். யாரு? அந்தகன் மாமி. தகப்பனுக்கும் மகனுக்கும் செய்யக்கூடிய வீபகிரிகளை முடித்தார். தகனம் செய்துவிட்டு எங்கே வருகிறார்? வனமான வனங்கள் அங்கே வாரே தசரதரோ காடு நல்ல வகைகள் அங்கே காண்டவர தூரை விட்டு அயோத்தி வளர
சரி பார்த்தா ஆமோ ஆமம்மா அப்ப 3 பேரும் வருத்தத்தோடு இருக்கா. வருத்தத்தோடு இருக்கிறாள. குழந்தைகள வருத்தத்தோடு இருக்க சரி தசரதர் பார்த்தா. என்ன சொல்லுகிறாரு? உடனே விஸ்வாமித்திரரை அழைத்தார். சுவாமி நீங்க சொன்ன சொல்படிக்கு 1000 மத யானைகளை கொல்ல சொன்னீங்க. ஆமா. நானும் 999 மத யானைகளை கொன்று விட்டு 2 ஆமா ஒரே 2 ஜீவன்களையும் கொன்று விட்டேனப்பா. தசரதா ஐயா உனக்கு பிள்ளை செல்வம் வேண்டும் தான். கண்டிப்பா உனக்கு குழந்தை வர வேண்டுமையா? சரி அயோத்தியிலே ஒரு புத்திரகாமஞ்சியாக வளர்க்கணுமே. உடனே அந்த வேளையிலே ஆமோ ஆமம்மா அருமை மகனாகிய தசரத சக்கரவர்த்தி வருகிறாரு. நாள் வார்த்தையார் என குறையதே நல்ல நாளும் வார்த்தையா நாள் பார்த்து என குறித்து நல்ல நாளும் பார்த்தாலையா கொண்டு கனிகளே சந்தனத்தால் ஊழமிட்டே சாந்து கொண்டு தலைவலகை சந்தனத்தால் கொள்ளமிட்டாய் வானத்துக்கும் பூமிக்கும் அளவுடனே வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அளவுடனே வளர்ந்துகிறது. அந்த வேலை வளரும் போது ஒரு பூதமானது தங்க தாம்பாள தட்டோடு பிறந்தது. அந்த தங்க தாம்பாள தட்டை யார் கையில் கொடுத்தது? வதிஷ்டர் கையில் கொடுத்தது. வதிஷ்டர் வாங்கி விஸ்வாமுத்திரர் கையில் கொடுத்தார். விஸ்வாமுத்திரர் வாங்கி எங்க கொண்டு வர்றாரு? அயோத்திக்கு கொண்டு வர்றாரு. யாரு தெரியுமா? அதாவது ஆதிவள்ளி கையிலை சரி ஆண்டவன் சிவபெருமானும் திருப்பார் கடலிலே சரி பள்ளி கொண்டு இருக்காரே என் பெருமான் மைத்துணரும் சரி தேவ ரகசியம் பேசுறார். என்ன பேசுகிறாரு பாருங்க. ஆமா அயோத்தி மன்னருக்கு அரசாள பிள்ளை இல்லை அல்லவா? பிள்ளை பாக்கியம் கொடுக்கணும். அப்ப நம்மளால முடியும் அல்லவா? அப்ப ஒரு பிள்ளை 2 பிள்ளை இல்ல கிடையாது. ஏன்னா மனைவிமாறு 3 பேர் இருக்கா. குறைஞ்சது ஒரு 4 பிள்ளைகள் கொடுக்கணும் அல்லவா? ஆமா. சரி எப்படி கொடுக்கணும்? சங்கை ஒரு பரல், சேகண்டி ஒரு பரல் அல்லவா? சக்கரம் ஒரு பரல் சொல்லுவாங்க. ஆயிரம் ஒரு பரல். சரி அப்போ என்ன 4 பரல்களை 4 பிள்ளையாக்கி 4 குழந்தைகள் ஆக்கி அப்படி தேவா அமிர்தம் கலசமாகவே உண்டு. சரி
இப்படி கொடுத்த உடனே எப்படி அந்த பாயாசத்தட்டை சரி அயோத்தியில வச்சு தசரத சக்கரவர்த்தி கையில் கொடுக்க மனைவிமார்களுக்கும் பங்கிடுதார். சரி 3 மனைவிமார்களும் சரி வருத்தத்தோடு இருக்காங்க. வருத்தத்தோடு இருக்கிறார்கள் அல்லவா? எதனால? என்ன காரணம்? குழந்தைகளை என்று சொல்லி அம்மா தாயே கோசலையை அடைத்தார். கோசலைக்கு ஒரு பாகம், கைகேசிக்கு ஒரு பாகம், சுமித்ராவுக்கு என்ன உனக்கு ஒரு பாகம், அவளுக்கு ஒரு பாகம் கொடுக்க. இப்ப வந்தா திருச்சிருக்கா கடைசியில ஒரு பாகம் கூட எக்ஸ்ட்ரா இருக்கு பாத்துக்கோ. அதை யாருக்கு கொடுக்க? கடைசியில சுமித்ரா முன்னாடி கொடுத்தாங்க. நம்ம சுமித்ரா ரொம்ப பிடிச்சிருக்குல்ல. சுமிதா பிடிக்கும். சுமிதா கலக்குட்டி கொண்டாடி தான் ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கிறோம். சரி எடுத்து கொடு. அவளுக்கு கூட ஒரு பாகத்தை கொடுக்க. சுமித்ரா சரி யார் மாண்டேன்னு சொல்லுவா? ஆமாம்மா. அப்போ 3 மனைவிமார்களும் அவரது வாயிலே போட்டு புசித்தார். சரி அப்படி இருக்க ரிஷி கர்ப்பம் ராத்தரிகம் உண்டாது. சொல்லுவாங்க ஆனந்த் இங்கடாகி மங்கையர்கள் 3 வீர்களும் 3 பேர்களும் அன்று முதல் குடிவரந்தால் அறிநிலையா கர்ப்பமுற்றார். நகரிலே சந்தோஷம். ஆமா சந்தோஷம். ஏன்னா இவ்வளவு நாளும் குழந்தை இல்லாம இருந்தவா அயோத்தியமான அரண்மனையில. சரி இப்ப 3 பெண்மணிகளுக்கும் குழந்தை மாசமா இருக்கிறார்கள். அப்ப பிள்ளை இல்லைன்னா பிள்ளை இருக்கலாம் சந்தோஷம் தானே. குழந்தை கிடைக்குன்னு சொன்னா அடேங்கப்பா அயோத்தியமான அரண்மனையே சொல்லி சொல்லியா இருக்கு. என்ன சந்தோஷம் பாருங்க. கைலாச வாசலே அயோத்தியமான அரண்மனையில இருக்கிற மாதிரி இருக்கு. யாரு எது கேட்டாலும் இல்லங்கிற வார்த்தை வராது. அதுதான் அந்த அயோத்தியமான நகரம் அல்லவா? அப்படி இருக்கும்போது இருக்கக்கூடிய வேலையில அவளுக்கு ஒரு மாறே மாகிறமாக சுமித்திரைக்கு எப்படி வரும்? ஒத்த புள்ள வச்சிருக்கே இந்த பாடு. வயிற்றுக்குள்ள 2 புள்ள இருக்கு. அதான் இருக்க முடியாது, எதிர்க்க முடியாது, படுக்க மாட்டேன். அப்படி இருக்கா பாய போட வேண்டாம். அப்படி இருக்கும் போது இந்த அயோத்தியமான நகரிலே குதூகலமா இருக்கா. சரி ஏன்னா 3 மனைவிமார்களும் பல வருஷம் கழிச்சு இப்பதான் மாசமா இருக்காது. அப்ப என்ன சந்தோஷம். நாட்டை ஆள்வதற்கு இப்பதான் ஒரு வாரிசு வந்திருக்கு அந்த அயோத்தியமான அரண்மனை. கைவிடிக்க தோழி, அவளுக்கு கால் பிடிக்க தோழி, பெண்கள் ஆடை அலங்காரம் செய்ய தோழி. என்ன ஏவல் வேலை செய்யணுமோ அத்தனைக்கும் தோழி. ஆமா ஆமா ஆமா. ஏன்னா ஐயோ அதாவது கொஞ்சம் சின்ன வீடா இருந்தாலே என்னமா பங்கன். சரி பெரிய வீட்டுக்காரியம் அரண்மனை வீட்டுல உள்ள ராணிகளுக்கு எப்படி இருக்கும்? அரண்மனை வீட்டுல உள்ள ராணிகளுக்கு மாசமா இருக்காங்கன்னு சொன்னதுதான். அதான் அடேங்கப்பா வாயில வெத்தலை போட்டா மடிச்சு கொடுக்க ஒரு ஆளு. மடிச்சு கொடுக்க ஆளு யாரு ஜன்மம் தாரா. வெளியே போயிட்டு வந்தா காலை கழுவுறதுக்கு ஒரு ஆளு. அதான் சரி சரி பாய் போட்டா
தலைவணி போடுறதுக்கு ஒரு ஆளு வேணும்ல. படுத்து கிடந்தா அவளுக்கு பெட்ஷீட் போடுறதுக்கு ஒரு ஆளு, அதை சுருட்டி வைக்க ஒரு ஆள். சரி. அதனால அவளுக்கு கால் பிடிக்க தோழி பெண்ணும், கை பிடிக்க தோழி பெண்ணும், பூ அலங்காரம் செய்ய தோழி பெண்ணும். நல்லா இருக்கா? சரி. அதனால அம்மா இந்த அம்மைமார்கள் 3 பேர்களும் சந்தோஷமாக இருக்கு. அவர்கள் சந்தோஷமாக இருக்க அயோத்திமான அரண்மனையில் ஒன்னாறு நாளும் நல்ல நாளாக இருக்கு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திசை டிவி, எட்டட்டும் திசையட்டும்.